மாறியது, உந்தன் கண்ணம் கிள்ளியது. அடி இப்போதும் நிறம் மாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டும் பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை. ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அது யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழேழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி, என் கண்களோரம் நீர் துளி. உன் மார்பில் சாய்ந்து சாகத் தோணுதே. நீழல் தரும் இவள் பார்வை வழியெங்கும் இனி தேவை. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய். உடல் சாகும் அனலின்றி குளிர் வீசும், இது எந்தன் சிறை வாசம். இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், தம்பியோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டிங்களா? அடுத்து தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான். ஸோ தம்பிக்கு வந்து கேக் வந்து நான் ஆர்டர் பண்ணலை. ஸோ வீட்டிலே தான் நான் ரெடி பண்ணேன், ஹோம்மேட்டாக தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கேக் ரெடி பண்ணாமன்னு சொல்லிட்டு சாக்லேட் கேக் தான், அதுவும் 2 கேக் ரெடி பண்ணேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தம்பிக்கு வந்து அதிகமாக யாரையும் நான் கூட்டலை, சிம்பிளாக தான் ரெடி பண்ணேன் பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு பர்த்டே கேக் வெட்டினாலே தம்பிக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவாங்க. பாப்பாவும் சரி தம்பியும் சரி ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கேக்லாம் கட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பர்த்டே வந்து நான் சிம்பிளாக கொண்டாடினாலே எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. வெளியில் அவுட்டிங் கூட்டிகிட்டு போயிருந்ததுனால அது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கேக் கட் பண்ணிவிட்டு அப்புறம் தம்பி வந்து எல்லோரும் வாயிலையும் ஊட்டி விட்டான். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கனாலே உயிர் தானே, நட்பு தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அவன் ஊட்டி விட்டான் ஃபஸ்ட்டு.
பர்த்டேனாலே ஏதாவது gift கொடுக்கணும்ல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காக ஒரு gift நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அவனுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணேன். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அம்மா எனக்கு gift கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ கிஃப்டில் வந்து அவனுக்கு பிடிச்சதா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே பார்த்து அவனுக்காக இந்த gift வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அவனுக்கு புக்ஸ் தான் நான் ப்ரெசென்ட் பண்ணேன். எப்போவுமே அவனுக்கு வந்து புக்ஸ் வந்து தேவைப்படும். அப்புறம் வந்து பென்னு, ஸோ பென்னு, அப்புறம் வந்து மேஜிக் பென்சில் ஒன்று அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். யாருக்குன்னே வச்சு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ வாங்கி கொடுக்கல. ஸோ இப்போ தான் நான் அவனுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.